என்ன மாமா பண்ற? மார்னிங். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் பாஸ்மதி ரைஸ் பிரியாணி. யாருக்கு கேட்குற மாதிரி பேசுறீங்க? சவுண்டா பேசுனீங்கன்னா தான் எல்லாருக்கும் கொஞ்சமாச்சு இன்னைக்கு கேட்கும். சண்டே ஸ்பெஷல் பிரியாணி. ஓகேவா? இன்னைக்கு நாங்கள் பாஸ்மதி ரைஸில் தான் இன்னைக்கு பிரியாணி செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சித்தூர் அரிசியில் செய்ய போகிறதில்ல, வெறுப்பாயிடுச்சு. இனிமே அதில் செய்ய மாட்டேன். இந்த பக்கம் வந்து எக்கு பாயில் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னன்னா சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, பாயில்டு எக்கு, அப்புறம் கத்திரிக்காய் ரைத்தா இன்னைக்கு ஸ்பெஷல். பிரிஞ்சால் கிரேவி, கத்திரிக்காய். இருக்கும் காலி மாமா வாங்கணும் மாமா. இருக்குங்க, கொஞ்சம் தானே இருக்கு. கீழெல்லாம் கொட்டிச்சு. ஓகே செய்யுங்க. தேவி மண்ணா பண்ணி அதான் தேவி மண்ணா பண்ணிட்டு போகிறோம். இங்கே பாருங்க, பப்பாயா வந்து நல்ல கலர் மாறிட்டு வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சுற்றி எல்லாமே கலர் மாறுது, தெரியுதுங்களா? எல்லோவா. நான் ஒன்று வந்து பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பேப்பர் சுற்றி வச்சுருக்கேன். எல்லாம் அந்த அணில் வந்து சும்மா விடவே மாட்டேங்குது, அதனால் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது நல்லா பழுத்த பிறகு காமிக்கிறேன் பாருங்கள். என்ன மாமா பண்ணுறீங்க? துடுப்பு போட்டுக்கிறேன். குட்டி துடுப்பா இருக்கு. ஆமாங்க, வீட்டுக்கு தெரியல, சின்ன துடுப்பு தான் போடணும். சரி சரி போடுங்க. பைனாப்பிள் பாருங்க, க்ளீன் பண்ணிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுக்கிறாங்க அம்மா. என்னம்மா எண்ணெய் தேய்ச்சின்னு வரேன்? வேற எண்ணெய் தேய்ச்சிக்குவேன், வீட்டில் இருக்கல. ஐயோ, அதில் எண்ணெய் தேய்ச்சிட்டு உள்ளே வரேன். அதுக்கு ஒரு வீடியோ. ஐயோ ஐயோ, நான் என்னதான் செய்வேன்னு தெரியலையே. உள்ளதை உள்ளபடி காமிக்கும் மாய கண்ணாடி. ஆமாம், அதனால பாருங்கள், நல்ல எண்ணெய் ஊற்றி தலையில் தேய்ச்சி குளித்தால் சூடெல்லாம் போய்விடும். சூடு தணிக்கும், உடலில் கட்டியெல்லாம் வராது, ஆரோக்கியமாக இருப்பீர்கள். அதற்கு நல்ல எண்ணெய். சரிங்க அம்மா. அம்மா, நான் இது போய் தேய்ச்சின்னு வரேன். இது போய் ஒரு வீடியோ எடுத்துக்கினேன். அம்மா முடியல சாமி. மாமா அந்த ஃபேனை ஒன்று தட்டி விட்டு போங்க. ஆமாம், நம்ம பண்ணுறேன். துணி காய போட்டு வந்தேன்னா ஒரே கேராக இருக்குங்க, பசி எடுக்குது, செம்மையாக இருக்குது. இந்த கலரும் சரி, ஸ்மெல்லும் சரி. ஓ 65 ரெடி ஆயிடுச்சு. பசி உனக்கும் எவ்வளோ வேர்த்து போயிருக்கு பத்தியா? எனக்கும் இருக்குதா, கேராக இருக்குது, அதனால பசியில். இன்னும் கத்திரிக்காய் வேற செய்யணும். ஐயோ, ஏகப்பட்ட வேலை இருக்கு போலுது. அதுக்கு தான் கத்திரிக்காய்லாம் வேண்டாம்னா கேட்குறியா நீ? எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரே டைமில் முடியாதுல்ல. எக்கு ஆஃப் பண்ணிடலாமே, பயிலாயிட்டுக்கும் முடியல. அப்படியே சாப்பிடலாம். பசிக்கு அப்படிதான் எல்லாமே தோணும். சிக்கன் பிரியாணி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுங்க. எங்கள் அம்மா காலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு எல்லாம் பார்த்தீங்க. இப்போ பாருங்க எப்படி இருக்காங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிச்சதுக்கப்புறம் எப்படிமா இருக்கு பாஸ்மதி பிரியாணி? ஓகே, டேஸ்ட்டு நல்லா இருக்கு. உண்மையாக நல்லா கத்திரிக்காய் பிரியாணி நல்லா இருக்கு. கரெக்டாக இருக்கா? ஓகே, சூப்பர். சாப்பிடுங்க.
வாங்கிட்டு வரட்டா? ஆ ஏய் சாப்பிடு. வா சாப்பிட்றீ? ஊட்டி வருவா அவரு. கிளிப்பா. வா சரி நீ சாப்பிடுமா, நானும் போட்டு மாட்டேன். வா. சிக்கன் இருக்கா அதில் பிரியாணியில்? ஓகே போதும். ம் என்னம்மா என்னாச்சு? ஏய் ஒழுங்கா சாப்பிடு. சும்மா போடுறதெல்லாம் போதும் போதும் போதும். நீ வாந்தியெல்லாம் ஒன்றும் வராது, சாப்பிடுமா. ஸ்வேதா வாங்கிக்கிறேன். சூப்பராக செஞ்சுக்கிறாரு. வாசனைலாம் சமையாது. ஆனால் கொஞ்சம் ஒரு கல் உப்பு இருக்கோ இல்லை? நல்லா இருக்கு, உண்மையாலே நல்லா இருக்கு. டேஸ்ட்டு நல்லா இருக்கு, ஜூஸியாக இருக்கு, நல்லா பண்ணியிருக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு. கத்திரிக்காய் எப்படிமா இருக்கு? அவரு ஆள் தெரிஞ்சவங்க வந்திருக்காங்களா, பேசின்னு அதனால செய்யுது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. பரவாயில்லாம் இல்லை, நல்லாவே இருக்கு. ம் ம் சூப்பராக இருக்கு. வாழை இருக்கு. சிக்கன் 65. சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே செமையாக இருக்கு. லாஸ்ட்டாக கொஞ்சம் சித்தூர் அரிசியில் மசாலா கம்மியாக போட்டு கொஞ்சம் வதப்பிட்டாராம். நாங்களாம் கற்றுனோம்மா, இந்த வாட்டி கொஞ்சம் பார்த்து பார்த்து செய்யணுமா அப்படின்னு. சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கே. அவங்க அவங்க எதுவுமே ஒழுங்காக சாப்பிடுறதில்ல. சூப்பராக இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்கு. நீ நான் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்ககிட்ட பேசுகிறேன். என்ன பண்ணுற? மீன் குட்டி கழுவுறேன். கழுவி புதுசாக விட போகிறேன். அதான் தண்ணி ஊற்றிட்டு உன்னை கொஞ்சோண்டு ஊற்றிட்டு மீன் எடுத்து விட்டுடுவேன். பசிக்குது, நீ என்ன செய்கிற? நான் பிரியாணி என்னன்னு தெரில, வாந்தி வருது, ஆசையாக இருக்குது, வாசனைலாம் ஆனால் பிடிக்க மாட்டேங்குது, ஏன்னு தெரிலம்மா. அப்போ என்ன சாப்பிடுவா இப்போ? எனக்கு ஒன்றுமே புரியல. நான் என்ன செய்கிறேன் சரியே, என்ன செய்கிறேன்னா என்ன கேட்டால் தாளிச்ச தயிர் சாதம். தாளிச்ச தயிர் சாதம். தயிர் தாளிச்சிடுறியா சாதம் வச்சுட்டு? அப்படியா? தொட்டுக்கோ மாங்காய் ஊறுகாய், கிச்சிலிக்காய் ஊறுகாய், அப்பளம். ஹாய், தயிர் சோறுக்கு அப்பளம், உருளைக்கிழங்கு சிப்ஸ். சரி, அது கூட பரவாயில்ல. வெள்ளை சாதம் கச்சா போதும், அவ்வளோதான். அது சந்தோஷம். ஓகே ஓகே, பாய். வரேன், கூட்டிட்டு வரேன். எங்கள் அம்மா பிரியாணி சாப்பிட மாட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எங்கள் அம்மாவுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, இது வந்து கிச்சிலிக்காய் ஊறுகாய் இது. அதுக்கப்புறமா வந்து நான் உருளைக்கிழங்கு சிப்ஸ் அவங்களுக்கு வச்சுருக்கேன். இதில் வந்து சாம்பார் ரைஸ் செஞ்சுருக்கேன். அவங்களுக்கு தெரியாது நான் தயிர் சாதம்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு வந்து முந்திரி பருப்பும் நெய் ஊற்றி நான் வறுத்து வச்சுருக்கேன். அந்த சாம்பார் ரைஸில் மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு அம்மா கிட்ட கொடுக்கலாம். என்ன சொல்கிறாங்க பார்க்கலாமா? பாப்பா, நான் சொன்னேன் ஏதோ வாசனையாக இருக்குது, தயிர் சோறுன்னுட்டு இன்னமாதான் சோறுலாம் தாளிச்சு வச்சுக்கிறியே. ஐயோ என்ன நான் பாவம் அந்த பசியா. இது பார்த்த உடனே எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்குது. வேறு ஹாப்பியானியா?
பசியில் இரு ஒரு காலம் பசி நீயா மனசு கேட்கல என்ன பண்ணுறது? பரவாயில்ல, தயிர் சோறு நாள் 90 ரூபாய். ரொம்ப சந்தோஷம். நான் நினச்சே பார்க்கல. டேஸ்ட் எப்படி இருக்கு? வாக்கு சாம்பாரா பருப்புலாம் போட்டு கருணக்கிழங்கு தெரியலையா அவனுக்கு சாப்பிடும் போது? அதான் கேட்குறேன். டக்குன்னு எப்படி போய் செஞ்சவ? நல்லா இருக்கு. இந்த கோயிலுங்களில் கொடுப்பாங்களே அந்த மாதிரி நல்லா இருக்கு. ஊறுகாவும் சிப்ஸா. முந்திரி பருப்புலாம் அத்து போட்டேனே வந்துதா? ஓ மை காட், வரலையா? இருக்கும் இது. அப்போ அதுலேயே நினைச்சா என்னன்னு தெரியல. வந்துதா? எதுலன்னா இருக்கும். வரும். சரி சாப்பிடுங்க. அவருக்கு வேணுமான்னு போய் கேட்கட்டா? ரொம்ப நன்றிம்மா. சந்தோஷமா? நல்லா சந்தோஷம். உண்மையாதான். என்னால் முடியல. சாப்பிடுங்க. அவர் கேட்டு வரேன். இந்தம்மா முந்திரி இருக்கா? முந்திரி எல்லாம் இருக்கு. சாப்பிடுங்க. கேள் நல்லா இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கா? உப்பு காரம் கரெக்டாக இருக்கு. சரி சாப்பிடுங்க. பிரியாணிலாம் பிடிக்கலம்மா. கறி கிரியெல்லாம் முட்டை அப்படியே வாங்கி வருது. சாதாரணமாக கூட துண்ண முடியல. ஏன்னு தெரியல. சாதாரணமாக இந்த மாதிரி சோர்த்தை கேட்குது உடம்பு. சரி சாப்பிடு. ரொம்ப நன்றி என் பொண்ணுக்கு. ஆனால் இவ்வளோ டக்குன்னு செஞ்சு கொடுப்பான்னு நினச்சி கொடுப்பாங்களே. பரவாயில்ல சாப்பிடு. தேவையில்ல.